ஹாய்ப்பா. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரிங்க் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷார்ட்ஸு. ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் ஏதோ வாங்கி சாப்பிட்டு இறந்தே போயிடுச்சான். இவ்வளோலாம் வெயிட் லாஸ்க்கு ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட்டு உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இருக்கேனா, குண்டாக இருக்கேனா, ஓகே இதான் என் உடம்பு, நான் ஏற்றுக்கிறேன். நல்ல பானிபூரி பேல்பூரி சாப்பிடும்போது நல்ல இஷ்டத்துக்கு ஆயில் ஃபுட்டெல்லாம் இறக்கும்போது தெரியலையா, அப்போ மட்டும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. அப்புறம் அதனால வர்ற உடம்பையும் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு ட்ரை பண்ண முடியும். நீங்கள் உடனே இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணக்கூடாது. இப்போ நானே இருக்கேன்னா 10 வீடியோஸ் பார்த்து 10 வீடியோஸ் மாதிரி பண்ண முடியாது. எனக்கு என் உடம்புக்கு அது ஏற்றுக்கிறதான்னு நான் பார்க்கணும். இப்போ லெமன் வாட்டர் நான் குடிக்கிறேன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய லெமன் போட்டு நான் குடிக்க மாட்டேன். சும்மா 2 சொட்டு விட்டுட்டு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் ஜிஞ்சர் வாட்டர் போட்டுப்பேன். லெமன் நல்லாவே எஃபெக்டிவாக வெயிட் குறைக்கும், வெயிட் பேலன்ஸ் பண்ணும். ஆனால் என்னால் அதை குடிக்க முடியாது. நான் அதை குடிக்க மாட்டேன். நான் பரவாயில்ல லெமன் நம்ம குறைக்குது, நான் குடிச்சிட்டே இருந்து நான் சைனஸ் வர வைக்கிறதா? இது தப்புங்க. நீங்கள் எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்கள் உடம்புக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அடுத்தவனை கண்டுக்காதீங்க. யார் அவனை கண்டுக்காதீங்க. என்ன சொன்னாலும் ஒன்று அசால்ட்டை விட்டுருங்க, இல்லைன்னா போட அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாருங்கள். இது நம்ம உடம்பு. நம்ம லவ் பண்ணணும். என் உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் உடம்பை நான் மாற்றிப்பேன். அந்த மாதிரி தைரியத்துக்கு வாங்க. இப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. சரி, இப்போ நான் ட்ரிங்க் காட்டுறேன். எப்படி நான் மார்னிங் ட்ரிங்க் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள் ட்ரிங்க் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் ஒரு வேளை கூட போட்டிருக்கேன், நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம், நல்லது தான். இஞ்சி போட்டிருக்கேன், அப்புறம் எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்துக்கு பாதி புழிஞ்சு விட்டுருக்கேன். நீங்கள் 1/2 எலுமிச்சம்பழமும் கூட புழிஞ்சிக்கலாம். ஆனால் 1/2 எலுமிச்சம்பழம் தான் லிமிட், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரிங்க் மேக் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. மினிமம் 1/2 an hour எதுவும் சாப்பிடாமல் இதோடைய ஒர்க் பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 1.5 hour நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. உடம்புக்குள்ளே போய் அது ஒரு வேலை பார்க்கும். உங்களுக்கு வகுரை நல்லா க்ளீன் பண்ணும், கொழுப்பை குறைக்கும், ஸ்கின்னுக்குமே க்ளோ தான். சிட்ரிக் ஆசிட் க்ளோ தான். நம்ம சிட்ரிக் ஆசிட் சீரம் வாங்கி ஊற்றுறோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வயிற்றுக்குள்ளே அனுப்புங்க, பெஸ்ட் ரிசல்ட் தரும். கொஞ்சமாக லேட் ஆகும் ரிசல்ட்ஸ் எல்லாமே, ஆனால் நிரந்தரமான ரிசல்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? இதான் நான் காலையில் மார்னிங் ட்ரிங்க் குடிச்சிக்கிடுவேன் மேக் பண்ணி. சில டைமில் மார்னிங் ட்ரிங்க் நான் வெறும் ஜிஞ்சர் மட்டும் போட்டு குடிப்பேன். சில டைமில் சோம்பு சீரகம் போட்டு குடிப்பேன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீக்லி 2 days இது, 2 days அது, 2 days அது போவேன். அது எல்லாமே நான் காட்டுறேன், அடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேன்.